போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தமிழக வெற்றிக் கழக அமைச்சர் கில்லி சரத் மீது புகார். தமிழ்நாடு முழுவதும் அமைச்சரை பதவி விலக கூறி போராட்டத்தில் இறங்கிய திமுகவினர்கள். உண்மையில் நடந்தது என்ன? போதைப் பொருள் பயன்படுத்தினாரா, இல்லனா குழந்தைக்கு மாத்திரை பிடித்து கொடுத்தாரா, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அமைச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பேரு டி சரத்குமார். ஆனால் இவரை எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா கில்லி சரத் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இவர் எப்போ பிறந்தாருன்னா 1992 பிறந்தாரு. 2026 தேர்தலில் தாம்பரம் தொகுதியில வந்து தாவேகா சார்பா போட்டிட்டாங்க. அதுல வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில மனிதவள வேளாண்மை துறை அமைச்சராக பொறுப்பேற்றாங்க இந்த கில்லி சரத். சரி, இனி நம்ம சர்ச்சையை பத்தி பார்ப்போம். எப்படி இந்த சர்ச்சையாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கில்லி சரத்தும் அவங்களுடைய மனைவியும் என்ன பண்றாங்கன்னா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல ஐபிஎல் போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஐபிஎல் போட்டியை பார்க்கறதுக்கு இவங்க போயிருக்காங்க. சரியா? போன இடத்துல எல்லாமே உட்கார்ந்து தான் அந்த ஐபிஎல்லை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வீடியோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம். என்ன அதில் இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா, இந்த கில்லி சரத் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மொபைல் ஃபோனில் ஒரு வெள்ளையா ஒரு பொடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கார்டை வச்சு விசிட்டிங் கார்டு இல்லை ஏடிஎம் கார்டு ஏதாவது ஒரு கார்டுன்னு நினச்சிக்கோங்க. அந்த கார்டை வச்சு அந்த வெள்ளையா அது இருக்கிறத பொடிக்கிறாங்க. பக்கத்தில் 500 நோட்டை வச்சு மறைக்கப்பட்டிருக்குது. அதை வரிசைப்படுத்துகிறாங்க. சரி, அந்த பொடியை நல்லா பொடிச்சு ஸ்னாப் பண்ணி நல்லா வரிசைப்படுத்துறாங்க. இந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கில்லி சரத் அவங்களுடைய முக்கியமான நண்பர்கள் இருக்காங்களா, அந்த நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்பவே தமிழ்நாடு முழுக்க பேசப்படுற அளவுக்கு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் சர்ச்சை கிளப்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026, 26 ஜூன் மாதம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் வந்து ரன்னிங்லாம் ஓடுனாங்க. எல்லாமே பார்த்துருப்போம். அங்கே சென்னையில் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் நடந்துச்சு. போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கூல், காலேஜ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு விதமாக பண்ண ஆரம்பிச்சாங்க. இணையத்தில் கூட போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. சரியா? இப்படி இருக்க சமயத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்லி சரத்தோட வீடியோ ரொம்பவே வைரலாக ஆரம்பிக்குது. வைரலானது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரொம்பவே விமர்சனங்களை அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இவர் போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அதுதான் போதைப் பொருள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த கில்லி சரத்தை ஒரு வீடியோ மூலமா சொல்றாங்க. அதாவது இது போதைப் பொருள் இல்ல, நான் போதைப் பொருள் பயன்படுத்தல. இது என்னுடைய குழந்தைக்கு அப்போ 1.5 வயசு தான் ஆச்சு. அந்த டைம்ல டாக்டர் வந்து ஒரு டேப்லெட் குடுத்திருந்தாங்க. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல. நாங்க ஐபிஎல் பார்க்க போனோம். போன இடத்துல இந்த மாத்திரைய பொடிக்கணும். அதனால என்னுடைய மொபைல் ஃபோன்ல வச்சு பொடிச்சு என்னுடைய பொண்ணுக்கு குடுக்கறதுக்குள்ள மறந்துதா. நாங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தல. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அதுல சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு கேள்வியும் வச்சிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது இடத்துல எப்படி போதைப் பொருள் பயன்படுத்த முடியும்? எல்லாரும் இருக்கும்போது எப்படி போதைப் பொருள் யூஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு வீடியோ மூலமா பதிவிட்டு வெளியிட்டிருந்தாங்க. சரியா? இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலரும் பலவிதமா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பொண்ணுக்கு மாத்திரை வந்து பொடிச்சு குடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, அப்போ உங்க பொண்ணுக்கு வந்து 1.5 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்களே, எந்த டாக்டர் 1.5 வயசுல டேப்லெட் வந்து குடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 5 வயசு வரைக்கும் டேப்லெட் குடுக்கக்கூடாதுல்ல, எல்லாமே லிக்விட் ஐட்டம் தானே, எப்படி குடுக்கலாம்? எந்த டாக்டர் சொன்னாங்க? அப்படிங்கிற மாதிரி பலரும்
பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அது உண்மைதாங்க. அதாவது பொதுவாவே சின்ன குழந்தைகளுக்கும் சரி, 1லேருந்து 5 வயசு வரைக்கும் டேப்லெட் கிடையாது. எல்லாமே லிக்விட் தான். சரியா? 6 வயசுக்கு அப்புறம் தான் வந்து டேப்லெட் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட் வந்து குடுத்தாச்சுன்னா தொண்டையில சிக்கிரக்கூடாது. அதனால சைட் எஃபெக்ட் வந்துரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எந்த ஹாஸ்பிட்டல்லயுமே எந்த டாக்டரும் வந்து டேப்லெட் வந்து குடுக்க மாட்டாங்க. தவிர்ப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி இல்ல ஃபுல் டைமும் லிக்விட் ஐட்டம் தான் குடுப்பாங்க. சரியா? அது 1. 2வது என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து உங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்றீங்களே, அப்ப ஏன் உங்க குழந்தைய கூட்டிட்டு நீங்க ஐபிஎல் பார்க்க போயிருக்கீங்க? அது எப்படி? அப்படிங்கிற மாரி கேள்வி வைக்கிறாங்க. அதுவும் அவங்க மக்கள் மைண்ட்ல சொன்னது வந்து வாஸ்தவம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்ப என்ன ரீசனுக்காக ஐபிஎல் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அது தவறு தானே! சரி 3வது பாயிண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மாத்திரை பொடிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாரி சொல்றீங்கல்ல. சரி உங்க குழந்தைக்காண்டி தான் மாத்திரை பொடிச்சீங்க. அப்ப ஏன் அந்த வீடியோல உங்க குழந்தை இல்ல? உங்க குழந்தை எங்க தான் போச்சு? அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. ஆனா அவங்க அந்த குழந்தைக்காண்டி மாத்திரை பொடிச்சாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்களா, அந்த குழந்தைய காமிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது. அதுவுமே மக்கள் மைண்ட்ல வந்து எல்லாருமே கேள்விக்குறியா வந்து கேட்குறாங்க. அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்பவே பகிரப்பட்டு, ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமா வந்து மாற ஆரம்பிச்சுட்டு, எல்லாருமே பல அரசியல் வட்டாரங்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா வந்து சொல்லணும்னா, திமுக அதுல வந்து திமுகவுடனான சார்ந்த இளைஞர் வட்டாரங்கள் எல்லாருமே இன்னைக்கு கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணுனாங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல முக்கியமா கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்படி பல இடங்கள்ல கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில போலீஸ் அதிகாரிகள் வந்து இளைஞர்கள வந்து கைது பண்ணுனாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு. இத குறித்தும் சரி, பிஜேபி பக்கமும் வந்து சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பரிசோதனை நடத்தி உண்மைய நிரூபிக்கணும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் வட்டாரங்களையும் சரி, இத பத்தி ரொம்பவே பரவலா பேசப்படுது. ஆனா கில்லி சரத் வந்து இது வந்து போதைப் பொருள் கிடையாது. இது என்னுடைய குழந்தையோட மெடிசின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இது எந்த அளவுக்கு யாருமே நம்பல அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரி இத குறித்து திமுகவோட முன்னாள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கண்டனத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். போதைப் பொருள் பயன்படுத்திய போல் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. தாவேகா ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மீது வழக்கு. முன்னாள் அமைச்சர் வ வேலு அவர்களது வீட்டில் ரைடு. இப்படி விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது. அதிகாரத்தையும் வைத்து ஆட்ட போடுவர்களுக்கு அகங்காரம் அடங்கும். டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேவோட முன்னாள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத குறித்து என்ன நினைக்கிறீங்க? இது கில்லி சரத் அவர்கள் பயன்படுத்தினது போதைப் பொருள் தானா? இல்லனா குழந்தைக்கு மாத்திரை வந்து பொடிச்சு கொடுத்தாங்களா? இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மத்தவங்களும் இத குறித்து தெரிஞ்சுப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.